ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்பீடோமீட்டர் ஸ்டார். இந்த வீக் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபால்ஸ்லாம் எங்கேயும் போகல, என் ஃப்ரெண்டோட வில்லேஜுக்கு போய் மீன் பிடிக்கலான்னு இருக்கோம். ஸோ இதை தான் இன்றைக்கி லாகாக எடுக்க போகிறோம். ஸோ வாங்க எப்படி பிடிக்கிறோன்னு பார்க்கலாம். கைஸ், எப்படி மீன் பிடிக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா தூண்டில் போட்டு தான் பிடிக்க போகிறோம். இந்த தூண்டிலில் வந்து புழுவை மாட்டி அதை போட்டு தான் நம்ம மீன் பிடிக்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்மளுக்கு தேவை வந்து புழு தேவைப்படுது, நம்ம அதை தேடி எடுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா புழுக்களெல்லாம் ஓரளவுக்கு நாங்கள் எடுத்துட்டோம். அதை மட்டும் அசைக்கி விடு, இல்லைன்னா இறங்கி போயிடுறியாடா. வெளியிடு ஃபஸ்ட்டு. ஏய் எடுக்காதடா, போதுண்டா. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தூண்டிலில் ஒரு மீன் மாட்டிக்கிச்சு. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மீன் மாட்டோன்னு. வாங்க அது எவ்வளோ பெரிய மீனுன்னு பார்க்கலாம். தண்ணியில் இல்லைல்ல, புரியல. அன்றைக்கி மாட்டினோட பெருசாக சின்னதா? சின்னது. சரி போய் சின்ன பக்கெட். கைஸ், மீன் பார்த்தீங்கன்னா பெரிய மீனாக மாட்டியிருக்கு நம்மளுக்கு. எவ்வளோ பெரிய மீன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு 2-3 மீன் மாட்டிச்சுன்னா நம்ம அதை ஃப்ரை பண்ணி இன்னைக்கு சாப்பிட வேண்டியது தான். யார் வந்து பார்த்தா இதை? அவன் தான் பார்த்தான். பார்த்துட்டு இழுத்துதா? எப்படி சொல்ல இருந்தது? பொறுமையா டான்ஸ் ஆடிச்சா சொன்ன மாதிரியே? இருக்குடா. டேய் இங்க பாரு, எங்கயா கூட டேடா. டேய் இங்க கீஷி போயிருக்குடா. விட மாட்டேங்குதுடா இது எருமாடே. வலிக்கு நேரா அது கையில மாட்டி, கையில சாம்பல், அந்த சாம்பல்ல கையில எடுத்துக்கோ. டேய் ரெண்டாவது செல்லம், எங்க டீம். நீங்க வேஸ்ட் டீம். இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா உனக்கு பைத்தியம் தாண்டா பிடிக்கும். நீதான் கீழே போடணும். எடி எடி எடுத்து பாரு, கிட்ட போ. ஒன்றும் பண்ணாது, அது சும்மா தூக்கி மண்டை. இது ஒரு வெரைட்டி தான் இருக்கு. அடப்பா விளையாட அத்துக்குச்சு. அத்துக்கல, இவனுக்கு வேலை மிச்சம். இல்லை, அது இழுக்க சொல்ல அத்துன்னு போயிருந்தோம். அவ்வளோதான். ஏய் பூந்துரு போய் மாட்டிச்சுடா. டேய் பேசுறா. கைஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 4 மீன் பிடிச்சிருக்கோம். இந்த 4 மீனையும் நம்ம இன்னைக்கு ஃப்ரை பண்ணி சாப்பிட போகிறோம். நமக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். பாயமோட சட்டி மண்டையா. நான் பொடியே இல்ல, என் பேரு ராக்கி. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மீனை க்ளீன் பண்ண தெரியாது. ஸோ அதனால் இந்த தாத்தாவை கூப்பிட்டு வந்து நாங்கள் க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். மண்டை காய்ச்சல் தாங்க முடியல, எனக்கு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணணும். ஒரு மாதிரி பண்ற, மீன் சாப்பிட்ற வரைக்கும் அப்படிதான். வெறி அவ்வளோ மாப்பிள்ளைக்கு. இருக்கிற வெறிக்கு பச்சையாக கொடுத்தா கூட சாப்பிட்டுருவாங்க. என்ன தாத்தா ஹெல்ப் பண்ண போறியா?
வெயிட் பண்ணி தாங்கல. நானே இறங்க பார்க்கிறேன். நானே ஸ்ட்ரைட்டாக கோதாவில் இறங்குறேன். கருவேப்பிலை இங்கே ஜாலி ஜாலி இவங்களோட ஹாபிஸ் வந்து தின்றது, தூங்குறது, வெட்டிக்காம போன்ல மணிக்கணக்கா பேசுறது. வச்சு நீ செய்ய போறியா? நீ என்ன பண்ண போறான்? அதுதான் தேவை. அப்புறம் கடுகா? சரி. இழிச்சவாயம் எங்கயா? எலுமிச்சம்பழம். அது டம்ளருக்குள்ள இருக்குது. பாயம் எமிச்சு பையமா? அது வந்து பெப்பர், மிளகுத்தூள். மீன் முட்டை நல்லா சாப்பிடுவியா? மீன் முட்டை சாப்பிட மாட்டேன், அடிக்காத. ஏய் சாப்பிட மாட்டேன்னா உனக்கு எதுக்கு வேணும்? 10வது டைம் பார்க்க 10 தெரியுமா உனக்கு? அங்கே 10 இல்லை, ஆனால் 10ஆவதுன்றான். வாட்சே ஓடலடா. அப்புறம் ஏன்டா நீ கட்டி எதுக்குடா இந்த மானங்கிட்ட பொழப்பு? அவ ஓடாத வச்சு கட்டி வச்சிருக்க. 3 மணியா? போயிட்டு மசாலா ரெடி பண்ணி கைஸ், இந்த மீனை க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம அந்த மசாலாலாம் இதில் மிக்ஸ் பண்ணோம். லஞ்ச் டைம் வந்துருச்சு, வீட்டுக்கு போறேன். வீட்டுக்கு போய் சாப்பிட போறேன். சாப்பிட்டு எங்க இருக்கு ஐ இந்த Thank you.